पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், ஞான கர்ம சந்நியாச யோகம். இதுல லாஸ்ட் நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிருஷ்டியை பத்தின விஷயம் வந்திருக்கோம். சாத்துர்வர்ணிய சிருஷ்டி நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம் அந்த ஸ்லோகத்தை. சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா சஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். மயா அப்படின்னா என்னால், குணத்தையும் கருமத்தையும் ஆதாரமா கொண்டு, குணகர்ம விபாகஷா குணத்தையும் 3 குணங்களையும் அந்த 3 குணங்களால் உண்டாகக்கூடிய கருமங்களையும் 3 குணங்களையும் அதனால் உண்டாகின்ற 3 கருமங்களையும் ஆதாரமாக கொண்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வர்ணங்களை படைத்தேன் அப்படின்ற 4 வர்ணங்கள். அப்போ குணத்தையும் கருமத்தையும் ஆதாரமாக கொண்டு தான் படைக்கப்படுது. நான் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஜ்ர சூச்சிகா உபனிஷத்து அனுப்பியிருக்கேன் பிடிஎஃப். என்னைக்காவது சமயம் இருக்கும்போது முக்கியமாக நான் அதை எடுக்கிறேன். நம்மளுடைய பர்த் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்த் மட்டும் இல்லை. ஆஸ்திகன் அப்படின்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னு பிருகதாரண்யத்தில் சங்கரர் பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தில் சொல்கிறார். ஒரு ஆஸ்திகனா இருக்கணும்னா என்னெல்லாம் இருக்கணும், எதையெல்லாம் நம்பணும் அப்படின்னு. ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு, ஆத்மா இருக்கு, ஈஸ்வரன் இருக்குன்னு முதல்ல நம்பணும் நம்ம. அஸ்தி இது ஆஸ்திகாக, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மம் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு இருக்காருன்னு நம்புறோம் இல்ல, அதுக்கு பேர் அஸ்தி. இருக்கார் அப்படின்னு நம்புறவங்க எல்லாருமே ஆஸ்திகாக ஆயிடுச்சு. ஈஸ்வரனையும் ஆத்மாவையும் ஸ்வீகாரம் பண்றது. 2வது பாத்தீங்கன்னா வேதம். இந்த வேதம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சுவாச காத்து, அதுதான் பிரமாண கிரந்தம் அப்படின்னு வேதத்தை யாரு ஸ்வீகாரம் பண்றாங்களோ அவங்க ஆஸ்திகர்கள். 2வது. 3வது பாத்தீங்கன்னா முக்கியமானது ரீபர்த். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிறவி இல்லை, நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். யாருக்கையாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஏன் இப்படி நடந்திருக்கு, எனக்கு பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஏன் ஒன்னாவே இருக்க வேண்டியதுன்னு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டியதுன்னு. அப்படி இல்லை, எல்லாருமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். புத்தி, மனசு, உடம்பு, நம்மளுடைய வெல்த்து, நம்மளுடைய அறிவு எல்லாம் வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தோட கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நமக்கு ஜீவன் அப்படின்னாவே நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே போலாம். 84 லட்சம் யோனிகள்லயும் டிராவல் பண்றா, ரீபர்த் இருக்கு. அப்போ இந்த முக்கியமானது இந்த 3த்தையும் பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணியே ஆகணும். இந்த ஸ்வீகாரம் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால நிறைய விவகாரங்கள்ல என்ன பண்ண முடியாதுன்னா வியவஸ்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். ஏன்பான்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு குழந்தை பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா கை இல்லாம பிறக்குது, கால் இல்லாம பிறக்குது. ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன் வீட்டுல பிறக்குது, நல்ல சௌக்கியமா இருக்கு. ஒரு பிறக்கும் போதே ஒரு குழந்தை அழகா இருக்கு, ஒரு குழந்தை கருப்பா இருக்கு. அப்ப தேசத்திலையும் காலத்திலையும் அதே நேரத்துல தேகாதிகள்லயும் விதவிதமான வேறுபாடுகள் இருக்கு, பாரபட்சங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், கர்மா தியரியை உள்ள கொண்டு வரோம். ஒரே ஜென்மம் அப்படின்னு யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒரே ஜென்மம் அப்படின்னா பிராமணன் மட்டும் என்ன உயர்ந்தவன்? கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்கணும். அவன் என்ன மட்டும் பெரிய ஆளு? அவன் நானும் பாத்தீங்கன்னா ஒரே ஈக்குவல் தான், நானும் இந்த கர்மத்தை பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே விஷயத்த ஸ்வீகாரம் பண்றது. இப்ப எல்லாமே அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா அந்த ரீபர்த் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீவன் இவ்வளவுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. ஜீவன் பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்மங்களை எடுத்துக்கிட்டே இருக்கான். முந்தின ஜென்மத்துல இந்த ஜீவன் பாத்தீங்கன்னா எந்த குணங்களோடு எந்த கர்மங்களை செய்து கொண்டிருந்தானோ அடுத்த ஜென்மத்துல வரும்போது அவனுக்கு என்ன ஆகணும், அந்த குணத்தை பேஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜென்மமானது சம்பவிக்குது. பை பர்த்தே பாத்தீங்கன்னா பிராமண குடும்பத்திலேயோ, க்ஷத்திரிய குடும்பத்திலேயோ, வைசிய குடும்பத்திலேயோ
அவன் முந்தின ஜென்மத்துல எதை அபியாசம் பண்ணியிருந்தானோ அது இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாத்விக குணங்கள் அபியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? சத்துவ குணமா, ரஜோ குணமா, தமோ குணமா, இதை வச்சுதான் இருக்கிறது. அப்ப இந்த 3 குணங்களை யார் இந்த ஜென்மத்துல நல்ல முறையில அபியாசம் பண்ணி செத்து போற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குண பிரதானமா இருந்து இறந்து போறான்னு வச்சுங்க. அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் பர்த் வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜென்மம் கிடைக்கும். க்ஷத்திரியனா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுண பிரதானமா இறந்து போறான் அப்படின்னா அவன் பிராமணனா கூட இருக்கலாம். இறந்து போற காலத்துல மனசு சஞ்சலப்பட்டு இறந்து போகுது அப்படின்னா அவன் என்னாவா? ரஜோகுணத்தினால க்ஷத்திரியனா பிறக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம தமோ குணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, இப்போ அனாயாசேன மரணம். நல்லா தெரிஞ்சுக்க, யாரும் பிரார்த்தனை பண்ணாதீங்க, பகவானே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் தூக்கத்திலேயே உயிர் போயிடணும் அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. மண்ணா கல்லா வந்து பாத்தீங்கன்னா உணர்வற்ற ஜட வஸ்துக்களா பிறந்துருவோம். அது மட்டும் இல்லாம மனுஷனாவே பிறந்தாலும் கூட தத்தியா பிறப்போம், எரும மாடு மாதிரி பிறப்போம். ஒரு புத்தியும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லாம போயிடுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பூரண ஸ்புரணத்தோட ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிக்கிட்டு இந்த தேகம் பிரியணும். அப்ப லாஸ்ட் தாட் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முந்தின இதுல நம்ம என்ன விடுறோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல எங்க விடுறோமோ அதுதான் அடுத்த ஜென்மத்துல. அப்ப நம்ம கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த குணத்துல இருந்துகிட்டு இந்த பிராணனை பிரியுது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கும். 8th சாப்டர் இதை பத்தி பேச போகுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் இல்ல. பிராமணன் பர்மனண்டா இருக்க முடியாது. அப்ப பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் இறங்க முடியும். அதே மாதிரி சூத்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வசத்தினால கீழே இறங்கியிருப்பான், அவனும் அடுத்த ஜென்மத்துல பிராமணனும் ஆகலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே இப்ப கிடைச்சிருக்கிற சரீரம் நித்தியமானது இல்லை. இப்ப கிடைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பர்மனன்ட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அபிமானத்தை தியாகம் செய்ய வேண்டும். இதான் வேதாந்தத்தோட தாற்பயம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வஜ்ர சூச்சிகா உபனிஷத்து அதுதான் சொல்லியிருக்கு. ஆயிடுச்சா? சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாட்டத்துல வந்து ஆச்சாரியார் சொல்றாரு, ஏஷாம் தூ கர்மனாம் கர்த்தாரம் மாம் மன்யசே. எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டிய பண்ணது நான் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இந்த உலகத்துல எல்லாருமே நினைக்கிறோம்ல, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் பகவான் தான் படைக்கிறார், பகவான் தான் இந்த கிரியேஷனுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்தத்தக தேஷாம் அகர்த்தா ஏவ அகம். வாஸ்தவத்துல வந்து பாரமார்த்திக திருஷ்டியில, பாரமார்த்திகம்னு அர்த்தம் அப்சல்யூட் ட்ரூத்ல இருந்து பார்க்கும்போது, வாஸ்தவத்துல இருந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கர்த்தா இல்லை, அகர்த்தா ஏவ. அப்ப பரமாத்மா இந்த உலகத்தை படைக்கலையா சுவாமினா? கிரியேஷனுக்கு சும்மா விவகாரத்துக்கு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல பரமாத்மா வந்து இந்த உலகத்தை படைக்கவே இல்லை, அவர் அகர்த்தாவா தான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதையேவம் அத்தக. எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால இந்த 14வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியார் 14வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எவர்கள் எல்லாம் ஈஸ்வரன் தான் இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்றார் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது என்ன திருஷ்டி? வியாபகாரிக்க திருஷ்டி. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்திக திருஷ்டியிலிருந்து பார்த்தோம்னா என்னது? ஈஸ்வரன் எதையுமே படைக்கவில்லை, பரமாத்மா ஏகரூபத்துல சச்சிதானந்தமா இருக்கார். எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹாம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹாம். இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி. ஆச்சாரிய ஸ்டேட்மெண்ட் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், மாம் என்னை வந்து பாத்தீங்கன்னா கர்மாணி ந லிம்பந்தி, கர்மங்கள் என்னை பற்றுவதில்லை, என்னை வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துவதில்லை. மெயின் ஸ்டேட்மெண்ட். கர்மனா பத்தியதே ஜந்துஹு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே மகாபாரத ஸ்லோகம் ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், கர்மத்தினால் ஜந்துக்கள் பந்தப்படுகிறார்கள். ஆனால் ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? ஈஸ்வரன் கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை.
அது மட்டும் இல்லாம அடுத்து சொல்றார், நமே கர்ம பலே ஸ்பிருகா. மேனா என்னிடத்தில் கர்ம பலன் மேல ஸ்பிருகா இல்லை. எனக்கு மேனா எனக்கு பாத்தீங்கன்னா கர்ம பலனில் ஆசை இல்லை. ஸ்பிருகான்றதுக்கு அர்த்தம் ஆசை. கர்ம பலன் மீது எனக்கு ஆசை இல்லை. அதனால் என்னை பாத்தீங்கன்னா கர்மங்கள் பந்தப்படுத்துவதில்லை. அப்ப ஈஸ்வரன் எப்படி கர்மா பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பலனையும் உத்தேசம் பண்ணாம தான் இந்த கிரியேஷன் எல்லாம் பண்றார். வாஸ்தவத்துல பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விவகாரத்துல அவர் பண்றார். ஆனா அவர் மேல பாத்தீங்கன்னா அவர் எதையும் ஆசைப்படாம பண்றார். அதனால பாத்தீங்கன்னா அவர் கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை, கர்ம பலனால் பந்தப்படுவதில்லை. இப்ப நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றோம். எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு பண்றோம். ஒண்ணு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தை பண்ணாலும் பலன் மேல ஆசைப்பட்டு தான் பண்றோம். அப்ப பலன் மேல ஆசைப்பட்டு பண்றதுனால நம்ம திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கோம், கர்மத்தினால் பந்தப்படுகின்றோம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இதி மாம் யோகி ஜானாதி, இந்த விதமா ஈஸ்வரன் கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை, அவருக்கு கர்ம பலனில் ஆசையும் இல்லை அப்படின்னு இதி மாம், இந்த விதமா ஈஸ்வரனாகிய என்னை யோ அபிஜானாதி, எவன் அறிகின்றானோ, எந்த சாதகன் எந்த விசாரம் பண்ணி விவேகம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த விதமா எவன் அறிகின்றானோ அவனும் கூட பாத்தீங்கன்னா கர்மபிகி நசபத்யதே ச, அந்த சாதகனும் கூட பாத்தீங்கன்னா ஞானி புருஷனும் கர்மங்களால் பந்தப்படுவது இல்லை. முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்ப ஈஸ்வரனை நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படின்னா, ஈஸ்வரன் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், இந்த ஸ்லோகத்துல ரொம்ப நுணுக்கம் வச்சிருக்கார். பாஷ்யக்காரர்களை படிச்சாதான் நமக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை, ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆசை இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுனால நான் எப்படி சுவாமி பாத்தீங்கன்னா பந்தம் இல்லாம இருக்க முடியும்? ஒரு கேள்வி வரும்ல. இங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கர்ம பலனால் கர்மத்தினால் நான் பந்தப்படுவதில்லை, எனக்கு பாத்தீங்கன்னா கர்ம பலனில் ஆசை இல்லை. இந்த விதமாக எவன் என்னை அறிகின்றானோ அவனும் கர்மத்தில் பந்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்ற. யாரோ எப்படியோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா சாமி? ஈஸ்வரன் இருந்துட்டு போட்டுமே. ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா கர்ம பந்தம் அவருக்கு இல்லை, இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன, நான் சம்சாரியா இருக்கனே. ஆனா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனும் கூட கர்ம பந்தத்தில் ஆள்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்ம பந்தம் அவனை பிடிப்பதில்லை அப்படின்னு. அது என்ன ஸ்டேட்மெண்ட் புரியலையே சுவாமி அப்படின்னா, பாஷ்யத்துக்கு வாங்க. பாஷ்யத்தை ஆச்சாரியர் நல்லா சொல்றேன், வந்துருங்க பாஷ்யத்துக்கு. நமாம், நமாம்ன்றதுக்கு அர்த்தம் நமாம்னா தானி கர்மானி. தானி கர்மானின்னு என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் என்ன பண்றார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் சொல்லிட்டார் போன ஸ்லோகத்துல. 4 வர்ணங்களை நான் தான் படைத்தேன், நான் தான் கிரியேட் பண்ண. அப்ப சதுர்வர்ணத்தோட கிரியேஷன் கர்த்தா யாரு? ஈஸ்வரன் தான். அப்ப அந்த கர்மங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை பந்தப்படுத்துமா அப்படின்னா, நமாம் தானி கர்மானி ந லிம்பந்தி, அந்த கர்மங்கள் பாத்தீங்கன்னா என்னை பந்தப்படுத்துவதில்லை. தேகாதி ஆரம்பகத்வேன அகங்கார் அபாவார். கேள்வி வருது, ஏன் சுவாமி அவரை பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துறது இல்லை? அவர் தானே படைச்சார் இந்த கிரியேஷனை. அப்ப கிரியேஷனை படைச்சவருக்கு பாத்தீங்க அப்படின்னா கர்ம பந்தம் வருமே. நம்ம சின்ன கர்மா பண்ணாலும் அந்த சின்ன கர்மாவே நம்மளை பந்தப்படுத்துது அப்படின்னா, இவ்வளோ பெரிய மகத்து கர்மாவை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா கர்ம பந்தம் வருமே அப்படின்னா, இல்ல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் அகங்காரத்தோட பண்றோம். நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நான் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு நான் இந்த கர்மத்தை செய்கின்ற கர்த்தான்னு ஒருத்தன் பண்றான் அப்படின்னா, அந்த கர்மம் பாத்தீங்கன்னா அவனை என்ன பண்ணுது, பந்தப்படுத்தி அடுத்த தேகத்தை உண்டு பண்றதா இருக்கு, ரீபர்த்தை கொடுக்கறதா இருக்கு. அப்ப ரீபர்த்துக்கு காரணம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பண்ற கர்மம், அந்த கர்மத்தோட பலனை நம்ம போகம் பண்ண வேண்டி இருக்கு. ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், தேகாதி ஆரம்பகத்துவேன, தேகத்தை ரீபர்த் அடுத்த பர்த் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆரம்பம் எதுப்பா அப்படின்னா அகங்காரம். தெளிவா சொல்லிட்டேன். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா அகங்காரம் இருந்துச்சுன்னா, அகங்காரம்னு என்ன அர்த்தம்? அகம் கரோதி இத்தி அகங்காரம். நான் இந்த கர்மத்திற்கு கர்த்தா, நான் இந்த கர்மத்திற்கு கர்த்தா
அப்படின்னு ஒவ்வொரு கருமங்களையும் நம்ம என்ன பண்றோம், கர்த்தாவா இருந்து பண்றோம். அப்ப அதோட போக்தாவாவும் யார் இருக்க முடியும், நம்ம தான் ஆகணும். அதனால என்ன இருக்கு, நம்ம பண்ண கருமங்களை எல்லாத்தையும் போகம் பண்றதுக்காக திரும்ப திரும்ப அடுத்தடுத்த ஜென்மங்களை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகங்காரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு எந்த ஒரு அகங்காரமும் இல்லை. அதான் தெளிவா சொல்றார், தேகாதி ஆரம்பகத்துவேன், தேகம் முதலியவற்றை ஆரம்பிக்கக்கூடிய, தேகம் ஆரம்பிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், ஜென்மத்துக்கு காரணம். அந்த ஜென்மத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அகங்கார அபாவாத், அகங்காரம் இல்லாத காரணத்தினால் என்ன ஆகுதுன்னா நான் கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை. அப்ப ரொம்ப பிளைன் ஸ்டேட்மெண்ட். கர்மம் பந்தப்படுத்தணும்னா அகங்காரம் இருக்கணும், அகங்காரம் இல்லை அப்படின்னா அந்த கர்மம் பந்தப்படுத்தாது. சிம்பிள். இதுக்கப்புறம் நச்ச தேஷாம் கர்மனா, அது மட்டும் இல்ல, தேஷாம் கர்மனாம் பலேஷு ந ஸ்பிருகா திருஷ்ணா. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரியேஷன் மொத்தத்தையும் படைக்கிறேன்ல, ஒரு சின்ன அல்ப காரியம் பண்ணினாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பலனை உத்தேசம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார், நல்ல சுவாமி. அவர் எல்லாத்துக்கும் பரோபகாரம் பண்ணுவார், நல்ல பரோபகாரி. நான் ஆரம்பத்துல என்ன நினைச்சேன்னா, ஐயோ இவ்வளோ அருமையான சோழா இருக்காரு, நல்ல கர்மம் பண்றாரு அப்படின்னு. ஐயங்கார் நல்ல சுவாமி, அவர் ரொம்ப நல்ல குணவார். ஆனா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எப்போ யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்து யாருக்காவது கொடுத்தா கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்க நமக்கு எந்த விதத்துல உதவுவாங்க பின்னாடி, இந்த பிளான் உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நிறைய கருமங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும், நல்லது பண்ற மாதிரியே தெரியும். 10 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாயை வேலை எடுத்துருவாரு அவர் என்னைக்காவது ஒரு சமயத்துல. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார இன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தப்பான இன்டென்ஷன். அப்ப அது மாதிரி இருக்கலாமானா இருக்கக்கூடாது. இந்த மொத்த கிரியேஷனையும் பண்ணினாலும் கூட பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதனுடைய பலன்ல, இவ்வளோ பெரிய கர்மத்தை பண்ணிட்டு கூட ஒரு சின்ன பலனும் கூட வந்து பகவானுக்கு ஆசையே இல்லை. நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனாவை எடுத்து ஒரு சைன் பண்றதுக்கு கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்ப்போம். என்ன பிரதிபலன், தேங்க்ஸ் கூட சொல்லாம போறாங்க, எதிர்பார்க்கிறோமா? ஒரு பேனாவை எடுத்து சைன் பண்ணிட்டு கொடுக்கும் போது நம்ம எதிர்பார்க்கிறோம் அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருந்தாதான் நீங்க கர்மத்தினால பந்தப்பட மாட்டீர்கள். அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிருஷ்டியோட கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பலேஷு ந ஸ்பிருகா, கொஞ்சம் கூட ஸ்பிருகானா திருஷ்ணா, ஆசையானது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, ஏஷாம் தூ சம்சாரினா, நம்மளை பத்தி சொல்ற, பகவானை பத்தி சொல்லியாச்சு, நம்மளை பத்தி சொல்ற. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஷாம் தூ, ஆனால், தூன்றதுக்கு அர்த்தம் ஆனால். எவர்களுக்கு, யார் எவர்கள், சம்சாரினாம், நம்மள மாதிரி சம்சாரிகளுக்கு, அகம் கர்த்தா இது அபிமானக, நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தா நினைச்சுக்கிட்டே கர்மம் பண்றோம். அது மாதிரி கர்மம் பண்றதுனால கர்மசு ஸ்பிருகா தத்பலேஷு ச, நமக்கு என்ன இருக்குன்னா கர்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசை வந்துடுச்சு, அதே மாதிரி கர்மத்தோட பலன்கள்லயும் நமக்கு ஆசை வந்துடுச்சு. அந்த பட்டுதல்னால என்ன பண்றோம், நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு கர்மத்தை பண்ணி அதோட பலனை வந்து பார்த்தீங்கன்னா நான் போக்தா நான் போக்தா நான் போக்தா அப்படின்னு அந்த கர்ம பலன்களையும் நம்ம நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப கர்மம் கர்ம பலம், கர்மம் கர்ம பலம் சுத்தி 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 நமக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா தான் கர்மானி லிம்பந்தி, அதனால நீங்களோ நானோ நம்மள மாதிரி மனுஷங்க எல்லாரும் என்ன பண்றோம், கர்மத்தினால் பந்தப்படுகின்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது யுக்தம், இந்த விதமா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமா இருக்கிறது. தத் அபாவாத், இந்த விதமா பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவமும் இல்லை போக்திருத்துவமும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா தத் அபாவாத் மாம் கர்மானி லிம்பந்தி. அதனால ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு, பகவானா இருக்கிற நான் இந்த கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை. யாருக்காவது உடனே யோக சூத்திரத்தோட ஞாபகத்துக்கு வரணும். 23, 24, 25 3 சூத்திரங்கள் ஈஸ்வரனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வரனை சரணாகதி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அங்க சொல்லும் போதே சொல்லிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா
கிளேஷ கர்ம விபாக்க ஆசையர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரஹ. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருக்கு நம்மள மாதிரி கிளேஷங்கள் இல்லை, மனசுல கிளேஷங்களே இருக்காது. அதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு கர்மம் இல்லை. ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா கர்ம பலன்களோடும் சம்பந்தம் இல்லை, கர்மத்தோடும் சம்பந்தம் இல்லை, கர்ம பலன்களோடும் சம்பந்தம் இல்லை, அதுக்கப்புறம் வாசனைகளையோடும் சம்பந்தம் இல்லை, ஆசையை சம்பந்தம் இல்லா அபராமிருஷ்ட புருஷ விசேஷம். எதோடும் சம்பந்தம் இல்லாம அசங்க புருஷனா இருக்கிறவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு யோக சூத்திரத்துல லட்சணம் சொல்லுச்சு. அதேதான் இங்கேயும் சொல்ற. ஈஸ்வரனுக்கு கருமத்தோடையும் சம்பந்தம் இல்லை, ஈஸ்வரனுக்கு கரும பலனோடையும் சம்பந்தம் இல்லை. அப்ப அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அசங்கோயம் புருஷா, எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம சம்பந்தமும் இல்லாம அசங்கமாக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இது ஏவம், இந்த விதமா யக அந்யக அபி, எவன் பாத்தீங்கன்னா வேற ஒரு மனுஷனும் கூட எப்படி அறிகிறான், மாம் ஆத்மத்வேன அபிஜானாதி. இதான் ஸ்பெஷல். சங்கர பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா இதான் ஸ்பெஷல். ஸ்லோகத்தை படிச்சீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த விதமா எவன் அறிகின்றானோ அவனும் கருமங்களிலிருந்து விடுபடுகிறான்னு சொல்லியாச்சு. ஈஸ்வரனை இந்த விதமா அறிஞ்சதுனால நான் எப்படி கர்மத்துல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் பண்றார், இல்ல ஈஸ்வரன் எப்படி அகர்த்தாவா, ஈஸ்வரன் எப்படி அபோக்தாவா, கர்மங்களோடும் கர்ம பலன்களோடும் சம்பந்தம் இல்லாம இருக்காரோ, அதே மாதிரி அந்த ஈஸ்வரன் தான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார். பாருங்க, இதான் முக்கியமான இது. ஈஸ்வரன் எங்க இருக்கார், எங்கேயோ இல்ல, ஈஸ்வரன் நானா இருக்கார். ஆத்மத்வேன அபிஜானாத்தி, ஆச்சாரியர் சொல்றார். அந்த ஈஸ்வரனை கர்த்தா அகர்த்தாவாக அபோக்தாவா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை மாம் என்னது என்னுடைய ஆத்மாவா, என்னை பாத்தீங்கன்னா ஆத்மாவா எவன் அறிகிறானோ. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரன் தான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு அறிஞ்சா ந அகம் கர்த்தா, அப்படி அறிஞ்சு ஒருத்தன் எப்படி நினைக்கணும், நான் கர்த்தா இல்லை, ந அகம் கர்த்தா. அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா, நமே கர்ம பலேஸ்வருகா, ஈஸ்வரன் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி நம்மளும் எனக்கு நான் கர்த்தா இல்லை எந்த கர்மத்துக்கும், எனக்கு எந்த கர்ம பலனோடும் சம்பந்தம் இல்லை, நான் சச்சிதானந்த சுரூபமா இருக்கேன், நான் திரஷ்டாவா இருக்கேன், இது எல்லாம் திருஷ்யங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பிறக்கவே இல்லை, நான் எந்த கர்மத்தையும் செய்யவும் இல்லை, அதனால பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஆபாசம், சொப்பனத்துல தெரிகிற மாதிரி ஒரு காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் பார்ப்பவனா இருக்கேன், ஈஸ்வரன் தான் என்னிடத்தில் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவன் அறிகின்றானோ ச கர்மபிர் ந பத்யதே, அவன் கர்மங்களால் பந்தப்படுவதில்லை. தஸ்யபி ந தேகாதி ஆரம்பகான், இந்த விதமா எவன் தன்னை நினைக்கின்றானோ அவனுக்கும் கூட பாத்தீங்கன்னா தேகாதி ஆரம்பகான், தேகத்தை ஆரம்பிக்கக்கூடிய, தேகம் என்ன அர்த்தம், அடுத்த ஜென்மத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கருமங்கள் பாத்தீங்கன்னா ந பவந்தி இத்தியர்த்தக, இருப்பதில்லை, இல்லாமல் போகின்றன. தெளிவா சொல்லிட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கருமத்தை பண்ணும் போதும் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். என்னன்னு கேட்டா, ஐயா நான் பண்ணல, நான் பண்ணல, நான் பண்ணல. அப்ப நான் யாரு, நான் பார்வையால், வெறும் திரஷ்டா. அப்ப எதுல நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தை ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 3வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா போட்டிருக்கார். 3, 27, 28, 29 3 ஸ்லோகங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. 27வது ஸ்லோகத்தை சொன்னாரு, பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு. இது எல்லாம் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான். நம்ம சொல்லிட்டோம்ல, பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய மாயா கிரியேஷன் பண்ணிச்சு. அப்ப மாயை தான் கிரியேட்டருடைய பிரகாச சுரூபமா இருக்கிற ஈஸ்வரன் கிரியேட்டர் இல்லை. இது எல்லாம் ப்ரொஜெக்ஷன். என்ன ப்ரொஜெக்ஷன், மாயாவோட ப்ரொஜெக்ஷன். இது எல்லாம் வாசனாமயம். அந்த மாயையில ஒரு பிலிம் ரோல் இருக்கு.
அந்த பிலிம் ரோல் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ஜீவ ஜகத்தை எல்லாம் கிரியேட் பண்ணுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரகாசம் அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளார பிரவேசமாச்சே, அந்த பிரகாசம் எப்பவுமே பிரகாசமாத்தான் இருக்கு. அது எதையுமே கிரியேட் பண்ணவே இல்லை. அதுதான் ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவம் சச்சிதானந்தம், சச்சிதானந்தமாத்தான் இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய மாயா, அந்த மாயையில இருக்கக்கூடிய வாசனைகள் தான் இந்த மொத்த ஜகத்தும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வாசனாட் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம், ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். வாசுதேவனுடைய வாசனையினால், எது வாசனை? மாயா. அந்த வாசனையினால இந்த 3 லோகங்களும் 7 லோகங்களும் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. வாசனா மயம் இதம் ஜெகத். இது எல்லாம் மாயையோட வாசனைகளால் உண்டானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை நம்ம பார்க்காம இருக்கோம், கீழே இருக்க வாசுதேவனை நம்ம பார்க்காம இருக்கோம். அப்ப வாஸ்தவத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம், ப்ரொஜெக்டர்ல இருந்து போன பிரகாசம் பிரகாசமா தான் இருக்கு. என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பிலிம் ரோல மாத்துற டைம் இருக்கும். இப்பெல்லாம் அது சம்பவிக்குதான்னு தெரியல, நான் சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடிலாம் பிலிம் ரோலை மாற்றுவாங்க, அதை எடுத்துட்டு வேற ஒரு பிலிம் ரோல். அப்ப நடுவுல இருக்க அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும், ஒயிட் கலர் ஸ்கிரீனா தெரியும். பிரகாசம் பிரகாசமா போகும். அப்ப பிரகாசம் பிரகாசமா போகும்போது ஒரு பிலிம் ரோல் எடுத்து ஃபிட் பண்ண மாத்திரத்துல ஓட ஆரம்பிச்சோன்னே அதுல காட்சிகள் தெரிய ஆரம்பிக்குது. காட்சிகள் தெரியும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் பிரகாசமா தான் இருக்கு. ஆனா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் நடக்குது. அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து அந்த வாசனைகள், அந்த பிலிம் ரோல் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளா தெரியுது. அப்ப கிரியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேஷனை பண்றது யாரு அப்படின்னா, கிரியேஷன் நடக்கவே இல்லைங்க. மாயா வந்து என்ன பண்ணுது, ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. தோற்ற மாத்திரம் தான் நம்ம பாக்குற சினிமா எல்லாமே. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 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 அந்த ஆத்ம தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா, நடுவுல ஒரு அவித்யான்ற ஒரு லேயர், அதுல இருந்து நம்மளுடைய வாசனைகள் ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அதை வந்து நம்ம பாக்குறோம். அந்த சினிமாக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் நிறைய தெரியுது. நிறைய ஆக்ஷன் பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா சோகம் சுகம் சந்தோஷம் எல்லாம் மாறிட்டே இருக்கு. வஸ்துக்கள் உற்பத்தி ஆகுது, வஸ்துக்கள் செத்து போகுது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. தேசம் காலம் வஸ்துக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இது எல்லாம் வாசனாமயம். சொப்பனத்துல எப்படியோ அதே மாதிரிதான் இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அப்ப யார் பண்றா சுவாமி அப்படின்னா, சச்சிதானந்த பிரம்மம் சச்சிதானந்தமாவே இருக்கு. நான் நானாதான் இருக்கேன். அப்ப யார் பண்றா கேம் அப்படின்னா, பிரகிருதியே கிரியமானானி. பிரகிருதியோட 3 குணங்கள் இருக்கு பாத்தீங்க. குணைஹி கருமானி சர்வசக. பிரகிருதியோட 3 குணங்கள் சத்துவரஜஸ் தமஸ், இவைகளால் எல்லா கருமங்களும் செய்யப்படுகின்றன. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஞான விசாரம் போகுதுன்னா சத்துவ குணத்தோட காரியம். எனக்கு புரியலையே சுவாமி அப்படின்னா அது தமோ குணத்தோட காரியம். மனசு சஞ்சலமா இருக்கே சுவாமி, ரஜோகுணத்தோட காரியம். இது உங்களுக்கு அறியறதா இருக்கா? ஆமா சுவாமி, எனக்கு அறியப்படுறதா இருக்கு. அப்ப நீங்க பார்க்கிறவன். அப்ப எனக்கு முன்னாடி இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி கர்மங்கள் நல்லா போயிட்டே இருக்கு. அப்ப நான் பண்றேனா அப்படின்னா, நான் பண்ணவில்லை, நான் பார்ப்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த குணங்களோட சேர்ந்த வாஸ்தவத்துல சினிமா ஓடுறதுக்கு முன்னாடி தெரியுது நமக்கு. ஆனா சினிமா ஓட ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த சினிமாவோட நம்ம என்ன பண்றோம், சிங்க் ஆயிடும். அதே மாதிரி இந்த தேகாதிகளோட நம்ம சிங்க் ஆனதுனால என்ன ஆயிடுது, அகங்கார விமூடாத்மா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனம் வந்துருது. பிரிச்சு தெரியல, நமக்கு விவேகம் பண்ண முடியல. விவேகம் பண்ண முடியாததுனால பார்ப்பவனையும் பார்க்கப்படும் வஸ்துவையும் என்ன பண்ணிட்டோம், ஒன்னாக்கிட்டு நான் என்ன பண்றேன், இந்த குணங்கள் பண்ணக்கூடிய கருமத்தை எல்லாத்தையும் நான் பண்ணுகின்றேன் அப்படின்னு அகங்கார விமூடாத்மா. அகங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏன் மேல ஏத்தி வச்சுக்கிட்டு, குணங்களோட கருமத்தை எல்லாத்தையும் என் தலையில ஏத்தி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், நான் கர்த்தா நான் கர்த்தா அப்படின்னு கர்த்தா அகமிதி மன்யதி, கர்த்தா நான் என்று நம்ம எல்லாம் நினைக்கிறோம். திரும்ப திரும்ப கருமத்துல பந்தத்தப்படுறோம். அதே நேரத்துல அடுத்த ஸ்லோகம் 28வது ஸ்லோகம் சொல்றாரு. 3வது அத்தியாயம் 28. 3வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்துல தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வா ந சஜ்ஜதே
ஒரு ஞானி புருஷன் என்ன பண்றான், நல்ல குருநாதர் மூலமா கேட்டு மெதுவா 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 அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது. எந்த காரியம் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா என்ன பண்றான், பிரிக்கிறான். தத்துவ வித்து. தத்துவ வித்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணகர்ம விபாதையோகம். தத்துவத்தை அறிந்தவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தத்தை அறிந்தவன் தத்துவ வித்து இல்ல. தத்துவத்தை அறிந்தவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குணத்தையும் அந்த குணத்தோட கருமத்தையும் விபாகம் பண்ணி அறிகின்றவன். எந்த காரியம் போனாலும் நம்ம இமீடியட்டா பார்க்கணும், இது பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தோட காரியமா, ரஜோகுணத்தோட காரியமா, இல்ல தமோ குணத்தோட காரியமா, எது போயிட்டு இருக்கு அப்படின்னு நல்லா பிரிச்சு, இது குணத்தோட காரியம், நான் யாரு, நான் பார்ப்பவன், நடந்துகிட்டு இருக்கிறது காரியம், கர்மம் நடக்குது, அதை பண்றது யாரு, குணங்கள் கர்மங்களை பண்ணுகின்றன அப்படின்னு குணாகுணேஷு வர்த்தந்த இதி. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. எது குணங்கள், இந்த தேகம், இந்த மனசு, இந்த புத்தி, இந்த இந்திரியங்கள், என்னுடைய கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாம் குணங்களோட காரியம். இந்த குணங்களோட காரியமா இருக்கிற இந்த இந்திரியங்கள் 10 இந்திரியங்களும் 4 அந்த கரணங்களும் என்ன பண்ணுது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய குணங்கள் இருக்குல்ல. வெளியில இருக்கிறது எது, அதுவும் மாயையோட குணங்கள் தான். வெளியில இருக்கிற எல்லா வஸ்துக்களோடையும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இந்திரியாதிகள் என்ன பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. அந்த ஆக்ட் பண்றதா நம்ம என்ன பண்றோம், கர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. இத பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, நான் செய்யவில்லை, நான் பார்ப்பவனா இருக்கேன், ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, குணங்களில் குணங்கள் இயங்குகின்றன, நான் பார்ப்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு இதிமத்வா இந்த விதமாக அறிந்து ந சஜ்ஜதே, அவன் பாத்தீங்கன்னா எதனோடும் தொடர்பு வைப்பதில்லை, அசங்கனா இருக்கான், அவற்றோடு பந்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகம் இருக்கு. 29வது ஸ்லோகத்தை சொல்லுது, பிரகிருதே குணசம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதியோட குணங்களை பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு தெரியாம அந்த குணங்கள்ல பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறானோ, என்னது விமூடாத்மாவாயிடுறானோ, சம்மோகத்தை அடையிறானோ, நான் வேற குணங்கள் வேற கருமங்கள் வேறன்னு பிரிச்சு அறியாம போயிடுறானோ, அதனால என்ன பண்றான் அப்படின்னா குணகர்மசு சஜ்ஜந்தி, குணங்களாலும் அந்த குணங்களோட கருமங்களாலும் என்ன பண்றான், பந்தப்படுகின்றான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. அந்த ஸ்லோகத்தை 3க்கே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ இங்க ஆச்சாரியார் சொல்றது நமக்கு புரியும். அப்ப நான் யாருப்பா அப்படின்னா ஈஸ்வரன் தான் என்னிடத்துல ஆத்மாவா இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அகர்த்தாவா இருக்கார், அபோக்தாவா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் கர்ம பந்தம் உண்டாகாது அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. இத்தியர்த்தக அப்படின்னு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். 15வது ஸ்லோகத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா சொல்றார் ஆச்சாரியர், ந அகம் கர்த்தா, நான் கர்த்தா இல்லை, ந அகம் கர்த்தா, நான் கர்த்தா இல்லை, நமே கர்ம பலேஸ்பிருகா, என்னிடத்தில் கர்ம பலனில் ஆசையும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க, கர்ம பலன்ல எப்படி சுவாமி ஆசையை விடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ளார நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இறக்கிற வரைக்கும் எனக்கு என்ன உண்டோ அதை நீங்களோ நானோ மாற்ற முடியாது. என்னதான் எண்ணெய தடவிக்கிட்டு உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் சொல்லுவோம்ல. இதெல்லாம் முன்னாடி காலத்துல இருந்தே பெரியவங்க சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. என்ன விதிக்கப்பட்டதோ இந்த பிராரப்தத்துல அதை மீறி நம்ம பாத்தீங்கன்னா எதையும் அடைந்திர முடியாது. அப்ப நம்ம இப்ப பண்றது எல்லாம் எங்க போகும் சுவாமி, ஆசை வயப்பட்டு நம்ம எதை பண்ணினாலும் அது ஆகாமி கர்மான்னு பேரு. அது ஃபியூச்சர்ல போய் பலன் கொடுக்கும், ஜென்மத்தை கொடுத்துரும். அப்ப ஜென்மத்தை பயப்படுறவன், ஜென்மம் வேணாம் அப்படின்னு பயப்படுறவன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இப்ப இருக்கிறத அனுபவிச்சு தீர்த்துருவோம், இனி எனக்கு ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு எதையும் ஆசைப்படாமல் இருக்கணும். அப்ப கர்த்திருவத்தையும் என்ன பண்றது, மெதுவா நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே வர்றது. நாகம் கர்த்தா, நான் கர்த்தாவும் இல்லை, நமே கர்ம பலேஸ்பிருகா, எனக்கு கர்ம பலனின் ஆசையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவனுக்கு என்ன ஸ்லோகம், 15வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும்.
ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹ குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம் ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹ குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வதரம் கிருதம். ஏவம் ஞாத்வா இந்த விதமாக அறிந்து, ஏவம்னா இந்த விதமா, இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த விதமா, ஏற்கனவே நான் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லியாச்சு. என்னன்னு கேட்டா கல்பயத் யாத்மனா ஆத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயையா, மாண்டுக்கே காரிக்கால ஒரு முக்கியமானது நான் ஏற்கனவே சொன்னேன். ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு தானே இந்த ஜீவ ஜகத்தாக ஆனார். ஈஸ்வரனுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா இந்த ஜீவ ஜகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. தங்கம் தானே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆபரணமா ஆபாசிக்கின்றது. தங்கத்துல பாத்தீங்கன்னா எந்த கிரியேஷனும் நடக்கவே இல்லை. தங்கம் தங்கமா தான் இருக்கு. ஆனா எப்படி தெரியுது அப்படின்னா ஆபரணங்களா தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா கல்பயதி ஆத்மனா ஆத்மானம். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா என்ன பண்றார், தன்னையே தான் கல்பனை செய்து கொள்கின்றார். எப்படி கல்பனை பண்ணிட்டார் அப்படின்னா எப்படி பண்ணிட்டார், எதை வச்சு பண்ணிட்டார், ஆத்மாதேவ ஸ்வமாயையா, ஆத்மாதேவனா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா நான் 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 நம்ம சொல்றோம்ல, அந்த நானா இருந்துகிட்டு தன்னுடைய ஸ்வமாயையினால் தன்னுடைய மாயையினால் என்ன பண்றார் அப்படின்னா இந்த உலகமா என்ன பண்றார், பரிணமிக்கின்றார். அப்ப பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஈஸ்வரன் தன்னுடைய மாயையினாலதான் தெரிகிறார். இப்ப நம்ம சொல்றோம் தங்கம் ஏன் சுவாமி பாத்தீங்கன்னா ஆபரணமா தெரியுது, தங்கம் தங்கமா தானே இருக்கு. ஒட்டியான கம்மல் மூக்குத்தின்னு எப்படி சுவாமி ஜுவல்லரி ஷாப்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வேற வேறையா தெரியுது சுவாமி, தங்கமா தெரிய மாட்டேங்குது. அப்ப தங்கம் தங்கமா தெரியாம வேற ஒரு ஆபரணமா நாமரூபமா தெரியுது அப்படின்னா ஏதோ ஒரு நடுவுல ஒரு மீடியம் இருக்குல்ல, அந்த மீடியம் தான் மாயம். அதே மாதிரி இந்த ஜெகத்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா எப்படி தெரியுது அப்படின்னா நாமரூப ஜெகத்தா தெரியுது. நீங்க வேற நான் வேற எல்லாம் ஈஸ்வரன் வேற அப்படின்னு தெரியுது அப்படின்னா அந்த டிஃபரன்ஸை காட்டுறது எது அப்படின்னா அந்த மாயா தான். அந்த மாயா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா ஈஸ்வரன் இடத்துலதான் இருக்கு. தங்கத்துக்குள்ளதான் அந்த தங்கத்தை ஆபரணமா காட்டக்கூடிய மாயையும் இருக்கு. அப்ப வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா விதவிதமா தெரியுது. அப்ப வாஸ்தவத்துல கர்மா நடந்துச்சா இல்லையா, தங்கத்துல ஆபரணம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னா தங்கத்துல ஆபரணம் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகவே இல்லை. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா வெறும் நாமரூபம் பாத்தீங்கன்னா ஆபாசிக்குது. அதனால கிரியா நடக்கவே இல்லை அப்படின்னு ஏவம் இந்த விதமா ஒரு ஆச்சாரியர் மூலமா சாஸ்திரத்தை முறையா படிச்சு திரும்ப 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 அதை கேட்டு 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 ஞாத்வா இந்த விதமா அறிந்து, ஏவம் ஞாத்வா இந்த விதமா அறிந்து கொண்டு பூர்வைகி முமுக்ஷுபிகி பூர்வைகி அபி முமுக்ஷுபிகி முன்னாடி இருந்த முமுக்ஷுக்களாலும் கூட, முன்னாடி என்ன அர்த்தம், ஆதி காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி முமுக்ஷுக்கள் நிறைய பேர் வேதாந்தம் கேட்டு 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 மெதுவா 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 நம்மளோட சிந்தனையில இருக்கக்கூடிய கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் விட்டுட்டு என்ன பண்றது அப்படின்னா கிருதம் கர்ம கிருதம் முன்னாடி இருந்த முமுக்ஷுக்களால் கர்மமானது செய்யப்பட்டது. அப்ப வசிஷ்டர், வியாசர் இது மாதிரி பாத்தீங்கன்னா பல மகரிஷிகள் பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஜனகர் முதலிய ராஜாக்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த ஞானத்தை அடைந்தவங்க எல்லாம் இருந்துகிட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஒரு டிராமா போயிட்டு இருக்கு, எல்லாம் மாயாமாவோட ஒரு சினிமா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வெறும் ப்ரொஜெக்ஷன், இது எல்லாம் சொப்பனம் அப்படின்னு நல்லா புரிஞ்சு இருந்துகிட்டு நான் பார்ப்பவனாய் இருக்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி இருந்த முமுட்சுக்களால் கர்மமானது செய்யப்பட்டது. எப்படி செஞ்சாங்க, பூர்வைகி முமுட்சுபிகி முன்னாடி இருந்த முமுட்சுக்களால் ஏவம் ஞாத்வா இந்த விதமாக அறிந்து கர்ம கிருதம் கர்மமானது செய்யப்பட்டது. வாஸ்தவத்துல கிரியா நடக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுதான். சரி, அதை பண்ணிட்டு என்ன பண்ணோம், இப்ப நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் இருக்கோம், இப்ப நமக்கு எல்லாத்தையும் என்ன சுவாமி கமெண்ட் அப்படின்னா முதல் கமெண்ட் 15வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் வைக்கிற
4வது அத்தியாயம் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த கட்டளையும் நமக்கு இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் கமெண்ட் வருது, குரு கருமைவ தஸ்மாத்வம். இதான் கமெண்ட். தஸ்மாத் ஆகையினால், ஏ அர்ஜுனா ஆகையினால், துவம் தஸ்மாத்து துவம், தஸ்மாத்னா ஆகையினால், துவம் நீ என்ன பண்ண அப்படின்னா கர்ம ஏவ குரு. இதான் கட்டளை. யாரும் பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டுறாதீங்க. கர்ம ஏவ குரு, கர்மத்தையே செய்வாயாக. இது என்ன அப்படின்னா, அப்ப எல்லாம் கர்மத்தை பண்ணணுமா அப்படின்னா அதிகாரி அப்படின்னு நம்ம முக்கியமா சொல்றோம். அர்ஜுனன் எங்க நிக்கிறான்? யுத்த பூமியில நிக்கிறான். இன்னும் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆசை இருக்கா, மோகம் போச்சா இல்லையா அப்படின்னா ஆசை இருக்கு, மோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப அவனை பார்த்து டைரக்ட் பண்றாரு என்னன்னா, இவன் சும்மா போய் சன்னியாசம் எடுத்துட்டு போய் உட்கார்ந்தான் அப்படின்னா வேஸ்டா போயிடுவான், பொய்யன் ஆயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சே ஆச்சாரியர் என்ன பண்றாரு, நான் சொல்றாரு, ஆகையினால் அர்ஜுனா முன்னாடி இருந்தவங்க கர்மா பண்ணாங்க, அதே மாதிரி நீயும் என்ன பண்ணு, கர்ம ஏவ குரு, கர்ம குரு ஏவ, கண்டிப்பா நீ கர்மத்தை செய்வாயாக. அப்ப நம்ம யாரெல்லாம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் கட்டளையா இதை எடுத்துக்கணும். கர்மத்தை பண்ணியே ஆகணும். லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் கர்மத்தை செய்தே ஆக வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வைகி பூர்வதரம் கிருதம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி செய்யப்பட்டு வருகின்ற அந்த கர்மத்தை, ஆதி காலத்திலிருந்து எந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த கர்மத்தையே நம்ம என்ன பண்ணோம், எது முன்னாடி இருந்தவங்க பண்ணாங்க, ஸ்வதர்மம். ஏற்கனவே சொல்லியிருக்கோமா, பூர்வ கிருதம் பூர்வதரம் கிருதம், முன்னாடி இருந்தவங்க செய்த கர்மத்தையே நீயும் செய்வாயாக. முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வர்ண ஆசிரம தர்மங்களை முறையா ஃபாலோ பண்ணாங்க. எந்தெந்த ஆசிரமத்துல, இப்ப வர்ணா தர்ம ஆசிரமத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், வர்ண கர்மத்தை எடுத்துட்டோம். பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திர கர்மத்தை இப்ப பண்ண முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கைவிட்டு போயாச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகி போச்சு. இப்ப நம்ம கையில ஒரே ஒரு தர்மம் இருக்கு. என்ன தர்மம் இருக்கு? ஆசிரம கர்மங்கள் இருக்கு. அப்ப ஆசிரம கர்மங்களை முன்னாடி இருந்தவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீயும் செய்வாயாக அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பாஷ்யத்துக்கு ஏவம் இந்த விதமாக ஞாத்வா, இந்த விதமா ஞாத்வான என்ன அர்த்தம், 3வது சாப்டர்ல 27, 28, 29 3 ஸ்லோகத்தை படிச்சுக்கணும். இதே மாதிரி மாண்டுக்கிய காரிக்கால இருக்கிற ஸ்லோகத்தையும் 2:12 இருக்கிறதையும் படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டு அப்ப இந்த மொத்தமும் பாத்தீங்கன்னா சொப்பன மாயா கந்தர்வ நகரம், இது மொத்தமும் கிரியேஷன், எல்லாம் மாயாமயம். வாஸ்தவத்துல ஒண்ணு நடக்கவே இல்லை, கிரியேஷன் நடக்கவே இல்லை. இருக்கிறத பார்ப்பவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்க, சச்சிதானந்தம் மட்டும்தான் இருக்கு. தூக்கத்துக்குள்ளார போகும்போது நான் ஒருத்தன் தானே போனேன். தூக்கத்துக்குள்ளார போனதுக்கு பிறகு சொப்பனத்துல பாத்தீங்கன்னா நிறைய தேசத்தை பார்த்தோம், நிறைய காலங்களை பார்த்தோம். அங்க இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் பார்த்தோம், அங்க பர்வதங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், அங்க நிறைய மனிதர்களை பார்த்தோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா பாக்குற காலம் வரைக்கும் சொப்பனம் சத்தியமா இருந்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகு யார் மிச்சம் இருந்தா, உள்ள சொப்பனத்துக்குள்ளார போன நான் தான், ஒருத்தனா போன நான் தான் திரும்ப சொப்பனம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தனா இருக்கேன். அப்ப நான் கண்ட காட்சிகள், தேச கால வஸ்துக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் தோற்ற மாத்திரமா சொப்பனத்தை தெரிஞ்சுது. இதே மாதிரி இந்த ஜாகிரதமும் கூட பாத்தீங்க அப்படின்னா வெறும் தீர்க்க சொப்பனம், பெரிய சொப்பனம் போயிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் பாத்தீங்கன்னா வெறும் ஆபாசம் தெரியுது. இருக்கிறது யாரு, நான் மாத்திரம் தான் இருக்கேன். பார்க்கின்றவன் தான் சத்தியம், பார்க்கின்ற வஸ்துக்கள் எல்லாம் பொய்யானது அப்படின்னு ஒரு ஞானம் நமக்கு உண்டாகணும். இதுதான் ஆச்சாரிய சொல்ற ஏவம் ஞாத்வா. பாஷ்யத்துக்கு ஏவம் ஞாத்வான்னு அர்த்தம் இந்த விதமாக அறிந்து, ஆத்மாவை அறிந்து, கிருதம் கர்ம பூர்வக அபி அதிக்ராந்தைகி முமுக்ஷுபிகி, கடந்து போன காலங்கள்ல எத்தனை முமுக்ஷுக்கள் இருந்தாங்களோ, நிறைய ஆதி காலத்துல இருந்து முமுக்ஷுக்கள் வந்திருப்பாங்கல்ல. முதல் கேட்டகரி ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி முமுக்ஷுவாதானே இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் இன்னும் ஞானத்தை அடையல. ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன இருக்கோம், ஞானத்தை அடையணும், இந்த சம்சார பந்தத்துல இருந்து விடுபடணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மள மாதிரியே ஆதி காலத்துல இருந்து எல்லாம் இருந்திருப்பாங்க. சனக்க சனதராதி முனிவர்கள்ல இருந்து அவங்க எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்தார்களோ, முன்னாடி இருந்த முமுட்சுக்களால் எந்த விதமாக கர்மம் செய்யப்பட்டதோ, குரு தேன கர்ம, அந்த காரணத்தினால முன்னாடி இருந்தவங்க பண்ணாங்க, அதனால பாத்தீங்கன்னா நீயும் கர்மத்தை செய்வாயாக. குரு தேன கர்மயேவத்வம், நீயும் கூட பாத்தீங்கன்னா கர்மத்தை முன்னாடி இருந்தவங்க பண்ண மாதிரியே பண்ணு.
சோம்பி உட்கார்ந்துடாதீங்க. ந தூஷ்ணீம் ஆசனம், கண்டிப்பா மௌனமா நான் சும்மா இருக்கேன்னு உட்கார்ந்துராத. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம சொல்றோம்ல, முள்ளால தான் எடுக்கணும். கர்மத்தை, கர்ம பந்தத்தை என்ன பண்ணணும்? கர்மத்தினால தான் நீக்கணும். கர்மனாபத்தியத்தை ஜந்துகு, ஆசைப்பட்டு பண்ண கர்மங்கள் நிறைய நம்மள்கிட்ட இருக்கு, நிறைய ஜென்மாந்தரங்கள்ல பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கர்மா பண்ணணும். எப்படி பண்ணணும்? நிஷ்காமிய கர்மத்தை பேய் மாதிரி பண்ணணும். அப்ப நிஷ்காமிய கர்மத்தை பேய் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அந்த காமிய கர்மங்கள் உள்ளுக்குள்ளார பலன் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கா? அந்த கர்மங்கள் எல்லாம் இப்ப நம்ம பண்ணக்கூடிய நிஷ்காமிய கர்மத்தினால என்ன ஆகும்? டிஸ்ட்ராய் ஆகும். அப்ப கர்மத்தை பாத்தீங்கன்னா கர்மத்தினாலதான் நாசம் பண்ணணும். ஆனா என்ன டிஃப்ரெண்ட்? சகாமம், நிஷ்காம், இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இனிமே பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்வரார்ப்பணம், 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 ஈஸ்வரார்ப்பணம். எதை பண்ணினாலும் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணினீங்க அப்படின்னா அந்த கர்மங்கள் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகும். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா, சும்மா உட்காராத. நீங்க இந்த திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா தெரியும். திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா, ஐயோ, ரிஷிகேஷ, ஹரித்துவார், திருவண்ணாமலை எல்லா இடத்துலையும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த 19th செஞ்சுரியில ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவர் பார்த்தார், விவேகானந்தர் பாத்தீங்கன்னா பாக்குறார், டிராவல் பண்றாரு, இந்தியா ஃபுல்லா ஒரே சோம்பேறிகள் ஆயிட்டார். ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா அழுக்கு பிடிச்சி போய் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணாம எல்லாம் பாத்தீங்கன்னா பொய்யான வேதாந்தம், போலி வேதாந்தம் பேசிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா எந்த கர்மத்தையும் பண்ணாம இருந்தாங்கன்னு பார்த்துதான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபுட்பால் விளையாடுங்கப்பா அப்படின்னா, பீஃப் சாப்பிடுங்கன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா ரஜோகுணம் வரட்டும், வெறும் தமோ குணத்துல இருக்கிறீங்க, பீஃப் சாப்பிடுங்க, நல்லா பாத்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுங்கலாம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு இவரு. நாதமர்மன் சொல்றாரு, திருடவாவது பண்ணுங்கயா அப்படின்னா. இப்ப சும்மா இருக்காதீங்க, ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமோ குணமாயிரும். தமோ குணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கும் உபயோகம் இல்லை, நீங்களும் மேல போக முடியாது, இந்த சொசைட்டிக்கும் லாபம் இல்லை, வேஸ்ட், யூஸ்லெஸ்ஸா போயிடும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் பாஷ்யத்தை சொல்றார், ந தூஷ்ணீம் ஆசனம், சும்மா உட்காராதீங்க, கர்மத்தை செய்தே ஆக வேண்டும். நாபி சந்நியாசக கர்த்தவியக, ஹைலைட் பண்ணீங்க. சந்நியாசத்தை செஞ்சுக்காதீங்க. சந்நியாசத்தை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பண்ண வேண்டிய கர்மங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சந்நியாசம் எடுத்தவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஆசைகள் நிறைய இருக்குங்க. ஆசைகள் நிறைய வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சன்னியாசி, ஏப்பா சன்னியாசம் எடுத்த அப்படின்னா, நான் உனக்கு இன்ஸ்பயர் யாருப்பா அப்படின்னா, ஒரு சுவாமி இருக்கார். அந்த சுவாமி பாத்தீங்கன்னா கார்ல போறார் வரார், அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலில் விழுவுறாங்க. அதை பார்த்து இவருக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆசை வந்துருச்சு. அப்ப நம்மளும் சன்னியாசம் எடுத்தா நம்ம காலிலயும் நிறைய பேர் விழுவாங்க, ஆசீர்வாதம் வாங்குவாங்க, நம்மளும் பாத்தீங்கன்னா கார்ல போலாம் வரலாம், நிறைய ஆசிரமம் கட்டலாம், பெருசா இருக்கலாம், நிறைய பேருக்கு பிரவச்சனம் பண்ணலாம். ஆசையை பாரு. இது மாதிரி ஆசையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சந்நியாசம் பண்றாரு அப்படின்னா, அவர் சந்நியாசம் பண்ணதுக்கு பிறகு என்ன மாதிரி கர்மம் பண்ணுவார்? காமிய கர்மங்கள் தான் பண்ணுவார். அப்ப சந்நியாசம் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, நிஷ்காம பாவத்தை அடைஞ்சு நல்லா மனசு பாத்தீங்கன்னா சுத்தியாய் எந்த ஒண்ணும் ஆக வேணாம், எனக்கு ஈஸ்வரன் போதும், ஆத்மா போதும், ஆத்மாவில நிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட அவன் சந்நியாசம் எடுத்தான் அப்படின்னா அவன் ஞான நிஷ்டையை அடையும். இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆசைகளோட நமக்கு இன்ஸ்பயர் ஆகிற சோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிக் ஷாட்ஸா இருக்காங்க, கார்பரேட் சுவாமிகளா இருக்காங்க. அதை பார்த்து நம்மளும் இது மாதிரி ஆகலாம் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்பட்டு சன்னியாசம் எடுக்கிற, நான் ரமணர் மாதிரி ஆகணும், ஞான நிஷ்டை அடையணும்னு யாரும் இப்ப சன்னியாசம் எடுக்கிறது ரொம்ப கம்மி. நல்ல சன்னியாசிகளா வைராகிகளா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்ப அதனால என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்னா, கர்மம் கர்ம யோகம், கர்ம யோகத்து மூலமா பாத்தீங்கன்னா மனசாந்தி, சமத்துவம், சமத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகு கர்மத்தை தியாகம் பண்ணினீங்க அப்படின்னா பேசாம பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஞான நிஷ்டை அடைகிறதுக்கான காரியத்தை நீங்க பண்ணுவீங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சந்நியாசம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு திருவண்ணாமலை மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற சன்னியாசிகள் மாதிரி சோம்பி போய் யாருக்கும் எதுவுமே யூஸ்லெஸ்ஸா உட்கார்ந்து இருப்பீங்க. இல்ல அப்படின்னா நிறைய காமனாவோட உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட கர்மங்களை பண்ணி பெருசா கிரியேஷன்ல போயிடுவீங்க. அப்ப மோட்சத்தை நீங்க ஞான நிஷ்டைய அடைய முடியாது. அப்ப அதனால என்ன பண்ண அப்படின்னா, ஏ அர்ஜுனா, நீ என்ன பண்ண, சும்மா உட்காராத. சும்மா உட்கார்ந்தீனா கர்மயோகம் பண்ண முடியாது. அப்ப கர்மயோகத்தை பண்ணு.
சந்நியாசம் பண்ணிக்காத. சந்நியாசம் பண்ணினாலும் என்ன இருக்கும், கர்ம ஆசையோட கர்மத்தை பண்ணிட்டு இருந்த நீ சந்நியாசம் பண்ணிக்கிட்டு நான் திரும்ப சந்நியாசத்துக்கு பிறகும் ஆசையோட கர்மத்தை பண்ணிட்டு இருப்ப, யூஸ்லெஸ்ஸா போயிடும் அந்த சந்நியாசம். அதனால சந்நியாசமும் பண்ணிக்காத அப்படின்னு கமெண்ட். யாரு? சன்னியாசியா இருக்கிற சங்கரரே சந்நியாசம் பண்ணிக்காதன்னு சொல்றாரு. அப்ப யாருக்கு எந்த சூழ்நிலையில எதை பிரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. ஆச்சாரியார் இன்னும் வியாக்கியானம் பண்ற முக்கியமான வியாக்கியானம். தஸ்மாத் ஆகையினால், துவம் நீ, ஏ அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா பூர்வைகி அபி அனுஷ்டிதத்வாத், முன்னாடி இருந்தவங்க அனுஷ்டானம் பண்ணாங்களே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீ கர்மத்தை செய்வாயாக. எப்படி? ஒருவேளை எதி அனாத்மஜகத்துவம், ஒருவேளை நீ ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தி ஒரு நினைப்பு இருக்கும்ல, ஒருவேளை அர்ஜுனா நீ பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறியாதவன் அப்படின்னு நீ நினைச்சிருந்த அப்படின்னா, நான் இன்னும் ஆத்மாவை அறியல, எனக்கு பாத்தீங்கன்னா சிரவணம் பூரணமாகல, எனக்கு மனநம் பாத்தீங்கன்னா நேத்தி 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 பண்ணிட்டு போய் கடைசியில விசுத்தமா ஆத்மாவை நான் அறியல. சிரவணம் மனநத்தோட முடிவுல தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சுத்த ஆத்மா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் உள்ள போயிட்டு இருக்கும்போது நல்லா சிரவணம் பண்ண 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 உள்ளுக்குள்ளார மெதுவா அதுக்குன்னு ஒரு சமயம் பின்னாடி வரும். இது நான் இல்லை, 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 இது நான் இல்லைன்னு நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா கடைசியில நேர்த்தி பண்ண முடியாத ஒரு தத்துவம் நான் மட்டும் மிச்சம் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம்னு பேர், தன்னை அறிதல். அந்த நானை பாத்தீங்கன்னா நீ அறியலை இன்னும் அப்படின்னு நீ ஒரு வேலை நினைச்ச அப்படின்னா, அப்ப ஆத்மாவை நான் அறியவில்லை அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா துவம் ததா, அப்பொழுது நீ என்ன பண்ண அப்படின்னா ஆத்ம சுத்தி அர்த்தம், ஆத்ம சுத்திக்காக. ஆத்ம சுத்தின்னு என்ன அர்த்தம்? என் மனசுல இன்னும் பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறியறதுக்கு தடைகள் இருக்கு. என்ன தடைகள்? நிறைய காம குரோதங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா அந்த கர்ணத்தை சுத்தி பண்றதுக்காக நிஷ்காமிய கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே வா. நீ அஜ்ஞானியா உன்னை நினைச்சுக்கிட்டு இன்னும் நான் ஆத்ம ஞானத்தை அடையல அப்படின்னா ஆத்ம சுத்திக்காக, அந்த கரண சுத்திக்காக நீ கர்மத்தை என்ன பண்ண? நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டு வா. இது ஒரு பட்சம். ரெண்டாவது, ஒருவேளை தத்துவ வித்து சேத், ஒருவேளை நீ பாத்தீங்கன்னா ஆஹா சுவாமி, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அபிமானம்லாம் நிறைய இருக்கு, ஒருவேளை நீ பாத்தீங்கன்னா உன்னை தத்துவத்தை அறிந்தவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டனா ஆயிடுச்சு சுவாமி, எல்லாம் ஆயிடுச்சு. நிறைய பேர் இருக்காங்க, என்னோட சிஷ்யர்களே நிறைய பேர் இருக்காங்க, பாத்தீங்கன்னா அடைஞ்ச மாதிரியே போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஒருவேளை நீ பாத்தீங்கன்னா அடைஞ்ச மாதிரி உன்னை நினைச்ச அப்படின்னா நீ என்ன பண்ண அப்படின்னா அப்பவும் கர்மத்தை பாத்தீங்கன்னா பண்ணு. எப்படி பண்ணுனா லோக சங்கிரகார்த்தம், தெளிவா சொல்லியாச்சு. ஒருவேளை நீ பாத்தீங்கன்னா அனாத்மஜனா அஜ்ஞானியா இருந்தனா சித்த சுத்திக்காக கர்மத்தை பண்ணு. ஒருவேளை நீ உன்னை பாத்தீங்கன்னா அடைஞ்சவனா, ஆத்மாவை அடைஞ்சவனா நினைச்சுக்கிட்ட அப்படின்னா அப்பவும் கூட நீ என்ன பண்ண? லோக சங்கிரகார்த்தம், இந்த உலகத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய மங்களம் உண்டாகிறதுக்காக, நிறைய கைங்கரியம் பண்றதுக்காக நீ என்ன பண்ணு அப்படின்னா பூர்வைகி ஜனகாதிபிகி, முன்னாடி இருந்த ஜனகர் முதலியவர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க பண்ண மாதிரியே பூர்வ தரம் கிருதம், முன்னாடி இருந்தவங்க எந்த கர்மத்தை பாத்தீங்கன்னா பண்ணினாங்களோ அதே கர்மத்தை செய்வாயாக. இதுல என்ன ஸ்பெஷல் சுவாமி அப்படின்னா அவங்க வர்ண தர்மம், அதே நேரம் ஆசிரம தர்மம், ஸ்வதர்மம் அப்படின்னு பேர். அவங்க கர்மத்தை எப்படி செய்தார்களோ முன்னாடி இருந்தவங்க, அதே மாதிரி நீயும் உலக நன்மைக்காக என்ன பண்ணு? உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ செய்வாயாக. ந அதுநாத்தனம் கிருதம் நிர்வர்த்திதம், ரொம்ப முக்கியமான இதை ஹைலைட் பண்ணீங்க. சங்கர் பாத்தீங்கன்னா நல்லா தெரியுங்க அவருக்கு, அவர் கிளியரா சொல்றார், இப்ப இருக்கிற மாதிரி கர்மத்தை செய்யாதே அப்படின்றார். ந அதுநாத்தனம் கிருதம், இப்ப இருக்கிறவங்க செய்யறாங்களே, இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இஷ்டம் போல பண்றாங்க, யார் வேணாலும் எந்த கர்மத்தை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அது மாதிரி கர்மத்தை பண்ணா மாட்டிப்ப நீ. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா முன்னாடி இருந்தவர்கள் எப்படி அவங்க வர்ணத்துல இருந்த மாதிரி கர்மத்தை பண்ணாங்களோ, அவங்க ஆசிரமத்துல இருந்த மாதிரி கர்மத்தை பண்ணாங்களோ, அதே மாதிரி நீயும் பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு கமெண்ட் சொல்லி முடிச்சாச்சு. அப்ப இதுலதான் முதல் கமெண்ட், குரு கர்ம இவ தஸ்மாத்து, இதான் முதல் கமெண்ட். இதுக்கப்புறம் 16வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. தத்ர, இந்த விஷயத்துல கர்ம சேத்து கர்த்தவியம், கர்மம் பாத்தீங்கன்னா என்னது? கண்டிப்பா
கர்ம கர்த்தவியம் சேத். ஒருவேளை நீ வந்து எனக்கு கமெண்ட் பண்ற, கிருஷ்ணா எனக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ற கர்மத்தை பண்ணணும் அப்படின்னா, தொத்து வச்சனாத் ஏவ கரோத்தியாகம், நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய வச்சனம் கிருஷ்ணா சொல்லிட்டார், அதுக்கப்புறம் என்ன ஏதாவது இருக்கா, நச்சனனுலாம் எதுவும் இல்லை, எந்த கொஸ்டினும் இல்லை சுவாமி, பகவான் சொல்லிட்டார் நான் கர்மத்தை பண்றேன். இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், வருஷக்கணக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் முடிவு பண்ணேன், இந்த பகவத்கீதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது முடிவு பண்ணேன், இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்ன ஒர்க் பண்ணணும், என்னுடைய ஆசிரம தர்மம். முன்னாடி பிரம்மச்சாரியா இருந்தேன், பிரம்மச்சாரிக்கான கர்மத்தை பேய் மாதிரி வேலை பண்ணேன். இப்போ சன்னியாசி ஆயிட்டேன், சன்னியாசிக்கான கர்மத்தையும் பேய் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் சொல்லிட்டேன், இவ்வளவுதான். கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுக்கு பிறகு அவரோட வச்சனத்துக்கு அப்புறம் நம்ம வந்து யோசிக்கவே வேணாம். அப்ப அதுதான் இங்க வந்து ஆச்சாரியரும் சொல்றார், தத்திர இந்த கர்ம விஷயத்துல கர்மச்சேத் தத்திர கர்ம கர்த்தவியம் சேத், கர்மம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா உன்னுடைய வச்சனம் இருக்கே சுவாமி, உன்னுடைய வச்சனத்தினாலே நீ பண்ணுன்னு சொல்லிட்ட, நான் பண்றேன் சுவாமி. அப்படி இருக்கும்போது ஏவ கரோமி அகம் கிம் விசேஷித்தேன, அது கூட எதுக்காக நீ அட்ஜெக்டிவ் போட்டிருக்க? என்ன ஸ்லோகத்துல அட்ஜெக்டிவ் போட்டிருக்கு? பூர்வைஹி பூர்வதரம் கிருதம், முன்னாடி இருந்தவங்க பண்ண கர்மத்தையே நீயும் செய்வாயாக. நீ சொன்னா போதாதா? நம்ம கேள்வி வரும்ல, நீ கிருஷ்ணா நீ சொன்னா போதாதா, நான் பண்ண போறேன், செய்வா அப்படின்னா செய்ய போறேன். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்தவங்க சொல்லணும்னு அவசியம் இருக்கா? என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஷ்யர் சொல்லுவார், நாதபரம சொல்லுவார், சாமி நீங்க சொல்றீங்க பண்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது அது எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்காது, அதெல்லாம் தெரியாது சார், நீங்க சொல்றீங்க நான் பண்றேன். இதுதான் இப்ப எதிர்க்க வந்து குருநாதர் சொல்லிட்டார் அப்படின்னா செய்ய போறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு சுவாமி அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்லாம் போடுறீங்க? முன்னாடி இருந்தவங்க செஞ்சாங்க அதே மாதிரி நீயும் செய்ய அப்படின்னு பூர்வைகி பூர்வதரம் கிருதம் இது விசேஷித்தேன, இந்த மாதிரி விசேஷணங்கள் அட்ஜெக்டிவ்லாம் எதுக்காக போடணும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, யஸ்மாத் உச்சியத்தே யஸ்மாத் மகத் வைஷம்யம் கர்ம. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஷம அவஸ்தை இருக்கு. கர்மம்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளாசிபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஈஸியா சொன்ன மாதிரி ஆகுது, ஆனா அதுல ஏகப்பட்ட விசாரங்கள் இருக்கு. வரப்போகுது உங்களுக்கு 18வது ஸ்லோகத்துல ஒரு பெரிய விசாரம் பண்ண போறோம். அதுக்காக தான் டெவலப் பண்றாரு ஆச்சாரியா. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யாராவது வந்து முன்னாடி போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பாதை இருக்கு, அந்த முன்னாடி போனவங்களோட பாதையிலேயே போயிட்டேன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸி. இல்ல நீங்க உட்கார்ந்து நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், தப்பு தப்பா பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப அதனால்தான் நம்ம ரிஷிமார்கள் என்ன பண்ணினாங்களோ அந்த ரிஷிமார்கள் பண்ண கர்மத்திலேயே நம்ம போறது ரொம்ப சேஃபான இது. அதுக்காக தான் ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த கர்ம விஷயத்துல மகத் வைஷம்யம் கர்ம, இந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான விஷம அவஸ்தைகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றான் அந்த சொசைட்டில, படிச்சவங்களே நிறைய விதமா சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு மோகம் வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது நம்ம அது விசேஷணத்தை கொடுத்துருக்கு, பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம் அப்படின்னு அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கு. கதம் எந்த விதமா விஷம அவஸ்தை இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, இந்த கர்ம விஷயத்துல என்னெல்லாம் விஷம அவஸ்தை இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா ஸ்லோகம் ஆரம்பிக்குது 16வது. கிம் கர்ம கிம கர்மேதி கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத் கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். என்னெல்லாம் கேள்வி வரும் சுவாமி கர்ம விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிம் கர்ம முதல் கொஸ்டின். கர்மம்னா என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க நிறைய பேர். அப்ப நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரணும். கர்மம்னா என்ன முதல் கொஸ்டின். இரண்டாவது, கிம் அகர்ம இதி, அகர்மம் என்றால் என்ன, கர்மம்னா என்ன, அகர்மம் என்றால் என்ன, செயல்
கர்மம்னா ஆக்ஷன், ஆக்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அகர்மம்னா என்ன அர்த்தம், செயலின்மை என்றால் என்ன, அகர்மம்னா என்ன. அதுக்கப்புறம் வந்து மூணாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, கவயோ அபி அத்திர மோகிதாக. அத்திர அப்படின்னா இந்த விஷயத்துல எது கர்மம் எது கர்மம் இல்லை என்ற இந்த விஷயத்தில் கவயோ அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய புத்திசாலிகளும் கூட, நிறைய சாஸ்திரங்களை படிச்சவங்களும் கூட, கவிகள் அவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா மோகிதாக, மோகத்தை அடைகின்றார்கள். நான் பார்த்திருக்கேன், நான் கூடயே பார்த்திருக்கேன், நிறைய பேரோட கூட இருந்திருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய சுவாமி கூட இருந்தேன் நான். அந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நான் சிரிப்பேன், எதை பண்ணும் போதும் நான் பக்கத்துல இருந்து சிரிப்பேன். நான் சிரிச்சேன்னாவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாமி சாமி எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். தெரியுமே நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் பயப்படுவார். அப்படியே ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட்லயே ஜீவனத்தை ஓட்டிட்டு இருக்கோம். வெளியில ஒண்ணு சொல்றோம், உள்ள ஒண்ணு நினைக்கிறோம். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட் ஆய் பர்சனாலிட்டியோட இருந்துட்டு நம்ம நிறைய கர்மங்களை உலகத்தை ஏமாத்திடலாம். ஆனா உள்ளுக்குள்ளார பாவகிராகின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனை ஏமாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. வெளியில பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்றது, உள்ளுக்குள்ளார ஒரு சிந்தனை பண்றது, பாக்கண்டின்னு பேர், அதுக்கு பேர் வேஷதாரின்னு பேர். அப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களா இருந்தாலும் கூட ஜஸ்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு நல்ல ஜீவனம் எழுத்துறீங்களா, தப்பு பண்ணீங்கன்னா ஆமாங்க நான் தப்பு பண்ணேன், எனக்கு ஆசை இருக்கு இதை பண்ணு, இப்படி பிளைனா சொல்லிடுறோம் பாத்தீங்களா. பிளைனா இருந்துடுறோம்னா ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துல இருந்து ஈஸியா வெளியில போயிடலாம். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, எப்ப நீங்க பண்ற கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து அந்த கருமத்துல இருந்து விலகவே முடியாது, நீங்க பொய்யா போயிடுவீங்க. ஆனா இப்ப இருக்கிற உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஏன் சுவாமி இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அநேக காரணங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சால்ஜாப்பு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்க பாக்குறாங்க. ஆனால் வந்து ஈஸ்வரன் உள்ள இருந்துகிட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டார். நீங்க என்ன பண்றீங்கன்ற அவர் நல்லா கிரகணம் பண்ணிட்டு இருப்பார், ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எது கருமம் எது அகர்மம் என்ற விஷயத்தில் நிறைய படித்த ஞானிகளும் கூட புத்திசாலிகளும் கூட மோகத்தை அடைகின்றார்கள். தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டா தத்தே கரும பிரவக்ஷியாமி, அந்த இந்த கருமத்தை நான் என்ன பண்ண போறேன், தத்து தே அந்த கர்மத்தை பற்றிய விஷயத்துல எது கருமம் எது அகர்மம் என்ற விஷயத்தை தே உனக்கு நான் என்ன பண்ண போறேன், பிரவக்ஷியாமி நன்றாக உபதேசிக்க போகின்றேன். அந்த கர்மத்தை குறிச்ச விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் செய்ய போகிறேன். பிரவக்ஷியாமி சொல்கின்றேன். எதுக்காக சொல்றீங்க சுவாமி, இதை தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது, என எல்லாமே பலன் தானே, எதை கேட்டாலும் பலன் வேணுமே. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா யஜ்ஞாத்வா மோக்ஷேசே அசுபாத், எதை அறிந்து கொண்டால், எத்து ஞாத்வா எதனை அறிந்து கொண்டால், அசுபாத் மோக்ஷேசே. அசுபம் அப்படின்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே அசுபம் தான், சுபம் இல்லை. புண்ணியமும் பிறவியை கொடுக்கும், பாப்பமும் பிறவியை கொடுக்கும். அந்த ரெண்டுத்திலிருந்து நீ மோட்சம் அடைவாயோ அந்த விதமான ஞானத்தை கர்ம ஞானத்தை நான் உபதேசிக்கின்றேன். இதை அறிந்து கொண்டு நீ கர்மம் பண்ணின அப்படின்னா புண்ணிய பாப்பத்திலிருந்து நீ விடுபடுவாய், திரும்ப பிறக்க மாட்டாய் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லு. பாஷ்யத்துக்கு வந்து சின்ன பாஷ்யம். கிம் கர்ம, ஆச்சாரியர் பாஷ்யத்துல ஒண்ணுமே இல்லை, இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கிம் கர்ம, கிம் கர்மனா கர்மம் என்றால் என்ன, மற்றும் கிஞ்ச அகர்ம இதி, வேற என்னன்னு கேட்டீங்கன்னா கிம் அகர்ம இதி, எது அகர்மம் எது கர்மம் எது அகர்மம், இந்த ரெண்டு விஷயத்திலும் இதி கவயோ. கவயோனா என்ன அர்த்தம், கிராந்த தரிசிகள்னா எடுக்கக்கூடாது இந்த இடத்துல. இந்த இடத்துல மேதாவினக புத்திசாலின்னு எடுக்கணும். இந்த இடத்துல புத்திசாலிகளா இருக்கிறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கருமிகள் தான். யூடியூப்ல நான் வந்து ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கேன். யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்காமத்தை பத்தி பேசுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல யாருமே நிஷ்காமத்தை பத்தியே பேசுறதே இல்லை, வைராக்கியத்தை பத்தி பேசுறது இல்லை, நிஷ்காமத்தை பத்தி பேசுறது இல்லை. உங்களுக்கு ஆசையை தூண்டுற மாதிரியே தான் பேசுறாங்க, கர்மம் தான் பண்றாங்களோடைய அகர்மம்னு ஒரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியறதே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்த பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா மேதாவிகளா ஆனா ஞானிகளா அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுலயும் அவங்களுக்கு இருக்கிற ஞானம் இருக்கு பாருங்க, எக்ஸலண்டான ஞானம்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஓவராலா அவங்களுக்கு அதை பத்தின விஷயங்கள்ல வந்து ஞானம் இல்லை. எல்லாம் இந்த கண்ணு மறைக்கப்பட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு போறாங்க எல்லாம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டுல ஜோசியனா இருக்கட்டும், நல்ல ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்மகாண்டிகளா இருக்கட்டும், நல்ல கர்மகாண்டம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. வேதத்தை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. விதவிதமான மனிதர்கள், எல்லாம் எக்ஸலண்டான ஞானம் அவங்கவுங்க ஃபீல்டுல. ஆனா அவங்களுக்கு முழுசா கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, எது மோட்சத்தை கொடுக்கும், என்ன ஸ்டெப்ஸ் போகணும் அப்படின்னு இந்த பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரோ இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாம இருக்கு. வியாபாரம் போயிட்டே இருக்கு. நிறைய புண்ணியம் பண்றாங்க. திருவண்ணாமலைக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ புண்ணிய கர்மா நடக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு புண்ணிய கர்மா உலகம் ஃபுல்லா. அயோத்தியா பக்கம் போயிட்டீங்கன்னா மதுரா, பிருந்தாவன், ரிஷிகேஷ், ஹரித்வார், இப்ப எல்லா இடத்துலயும் நல்ல கர்மாக்கள் நடக்குது. ஆனா எல்லா கர்மமும் என்ன கர்மா நடந்துகிட்டு இருக்கு? புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். அப்ப புண்ணிய கர்மா நடந்துகிட்டு இருக்கு. யாருக்குமே தெரியல எது கர்மம் எது அகர்மம் அப்படின்னு யாருக்கும் தெரியல. மேதாவிகளும் புத்திசாலிகளும் கூட அப்படி அத்திரம் அஸ்மின்னு கர்மாதி விஷய, இந்த கர்ம முதலிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மோகிதாகா, மோகிதாக என்ன அர்த்தம்? மோகம் கதாகா, மோகத்தை அடைந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய கணப்பாட்டிகள் எல்லாம் போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க இன்னும் உங்களோட ஆசையை தூண்டுறவங்களா தான் இருக்காங்களுடைய. போதும்பா, நிஷ்காமம் பண்ணு, ஈஸ்வரார்ப்பணமா பண்ணுன்னு எந்த கணப்பாட்டியும் 70-80 வயசுலயும் சொல்றதில்லை. அவங்களும் பண்றதில்ல, மற்றவங்களையும் அவங்க தூண்டுறதில்லவே இல்லை. எல்லாம் பிராயசித்த ஹோமத்திலிருந்து காமிய ஹோமங்கள்ல இருந்து எல்லா கர்மங்களும் போயிட்டு இருக்கு. அதனால அவங்களே மோகத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அத்தக ஆகையினால் தே உனக்கு, தேனா துப்பியம், ஹே அர்ஜுனா உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா அகம் நான் என்ன பண்ண போறேன், கர்ம அகர்ம ச, கர்மத்தை குறித்தும் அகர்மத்தை குறித்தும் பிரவக்ஷியாமி, எது கர்மம் எது அகர்மம் என்ற விஷயத்தை நான் உனக்கு உபதேசிக்கின்றேன். பிரவக்ஷியாமி, நன்றாக உபதேசிக்க போற. எத்து ஞாத்வா, எதனை அறிந்த பிறகு, விதித்துவா, ஞாத்வான்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் போட்டார் விதித்வா, எதனை அறிந்த பிறகு கர்மாதி மோக்ஷசே, கர்மாதிகள்ல இருந்து கர்ம பந்தத்திலிருந்து நீ விடுபடுவாயோ, அசுபாத்து சம்சாராத், இந்த அசுபம்னு சொல்லக்கூடிய அமங்கலமான இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவாயோ, திரும்ப பிறக்க மாட்டாயோ, மோட்சத்தை அடைவாயோ, அந்த விதமான இந்த கர்ம விஷயத்தை நான் உபதேசிக்கின்றேன் அப்படின்னு ஆச்சாரியார் பிரதிஜ்ஞா பண்ணியாச்சு. 17வது ஸ்லோகத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பத்தின விசாரம் ஆரம்பிக்க போற. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயத்தப்புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्र विस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महते. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்த கர்மா பண்ணாலும் உள்ளுக்குள்ளார ஒரு எஸ்எம்எஸ் போயிட்டே இருக்கணும். பகவான் எல்லாம் உனக்கு, எல்லாம் உனக்கு, எல்லாம் உனக்கு, எல்லாம் உனக்கு தான். இப்போ படிக்கிறதும் அவருக்காக தான், அவர் அடையிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். கோல் எப்போவுமே வந்து ஈஸ்வரனை கோலாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸி. லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தடங்களும் இல்லாமல் போகும். ஏதாவது லௌகிக விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பந்தப்பட்டு துக்கப்பட்டு திரும்ப ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால பகவான் மேலே போட்டுருங்க. எல்லாம் பகவான் பார்த்துப்பார். பகவான் போதும் நமக்கு, வேற யாரும் வேணாம் நமக்கு.